विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःख विदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम्. பிரகரணம் முதல் அத்தியாயம் ஆயிடுத்து. இரண்டாவது அத்தியாயம். இப்பொழுது ஒரு சிஷ்யன் குரு இடத்துல போய் கேட்கலாம். இந்த கேள்வி நமக்கு எல்லோருக்கும் வரக்கூடியதான கேள்வி தான். நம்ம கேட்கல, அவன் கேட்டான். அதான் என்ன சொல்றான், ஒவ்வொரு மனுஷனுக்கும் 3 நிலைகள் ஒவ்வொரு நாடும். 2 நிலை நிச்சயமா இருக்கு. 3வது நிலை அப்பப்ப வரும். ஒண்ணு பிடித்துக் கொண்டிருக்கும் நிலை, 2வது உறங்கும் தூங்குறது. சில சமயத்துல தூங்கினா சொப்னம் வரும். அந்த சொப்னமானது தன் இஷ்டமா வரும். சொப்னம் வந்தா தேவையில்ல நினைச்சேன்னா வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன்னா அன்னைக்கு வருது. சொப்னம்ங்கிறது உங்க கண்ட்ரோல்ல இல்லை. ஆனா இந்த 2 நிலைகள் நிச்சயமா கண்ட்ரோல்ல தினமும் வருது. ஏதோ வைகுண்ட ஏகாதசி பரவாயில்ல, ஜனவரி 1ஆம் தேதி இல்ல சிவராத்திரி, இந்த நாட்கள் தவிர இது நாள்லாம் தூங்குறோம். அன்னைக்கு தூங்குறோம்னு கேட்டோம். அது எப்படின்னு சில சமயத்துல மத்தியானமும் தூங்குற. இது தூக்கம்னு இருக்கு பார்த்தா அது ஒரு உயர்ந்ததான ஒரு நிலை. நமக்கு எல்லாருக்கும் விருப்பமா இருக்கிற நிலை தான். இப்படி இருக்கக்கூடியதான நிலைகள்ல ஜாகிரத்துக்காரையில முடிச்சுட்டு இருக்கும் பொழுது எல்லா விதமான துன்பங்கள் அலமோதர மாதிரி மோதல். சில சமயத்துல உனக்கு கேர் பண்றது இல்லை. ஏன்னா சில சமயத்துல விடாம இருக்க முடியல. வாழ்க்கையில எவ்வளவு முன்னேறினாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு. மனசுல ஏதாவது ஒரு புகழ் கவலை இருக்காது. அதே மாதிரியே சொப்னத்திலையும் ஏதாவது ஒரு சொப்னம் அப்படியே கண்டினியூஸா சந்தோஷமாவே இருந்தது போயிட்டா. ராத்திரி ஒரு 10 மணி படுத்து ஒரு 10 சொப்னம் காணல முடிச்சிருந்த வரைக்கும் ஆனந்தமா போயிட்டே இருந்தது. சொப்னம் ஜம்மன்னு பார்த்தேன் சொல்றா 2 நிமிஷம் பாக்குறேன். அதுக்கப்புறம் புலி வெட்டுறதோ விழறதோ ஏதோ அது இப்ப இந்த சொப்னம் இருக்கு. சொப்னத்திலையும் மனுஷனுக்கு துன்பம், ஜாகிரத்திலையும் துன்பம் இருக்கு. போஷத்துக்கு நல்ல சொப்ன நிலையிலையும் துன்பம் இருக்கு. என்ன பண்றது பார்க்கலாம். ஆனா 3வது நிலை இருக்க பட்சத்துல அந்த தூக்கம்ங்கிற ஒரு நிலை, அந்த நிலை அது எப்படி வருது, ஏன் வருது தெரியல. ஆனா அந்த நிலையில என்ன எல்லா துன்பத்தையும் மறந்தோம், டோட்டலா மறந்தோம். மறந்துட்ட கொன்றேன் காலம்பரம் எழுந்ததுன்னு ஜம்முன்னு ரெடி ஆயிட்டோம். மறுபடியும் துன்பத்தை அனுபவிச்சுட்டான். வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இப்படி மனுஷங்களுக்கு இருந்துட்டே இப்ப ஒரு நாள்னு பரவாயில்ல, டெய்லியும் இதே வந்துட்டு தூக்கத்துல இருக்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. சந்தோஷம்னா இந்த கவலை நிஜமாவே நிம்மதியா இருக்கு. ஆனா என்ன ப்ராப்ளம்னா என்னைக்கு தூக்கம் வேணும்னு நினைச்சா வராது, வேண்டாம் நினைச்சா வரும். காலைக்கு பறிச்சு நல்லா கொட்டார விட்டு தூக்குறோம். என்ன டீ சாப்பிட்டாலும் ஒன்றும் போயிடுது. அதே சமயத்துல ஆனா தூங்குவோம்னு நினைச்சோம்னா தூக்கமே வர மாட்டேன். படுத்துக்கிறான், அந்த பண்றான், ஆன் பண்றான், ஆன் பண்றான், வர மாட்டேன். ஆனா தூக்கம் வந்துருக்குன்னு வச்சுங்களேன், கண்டினியூஸா ஆனந்தமா இருந்துட்டு இருக்கான். இந்த நிலைகள்லாம் எப்படி வருது?
இதெல்லாம் நேச்சுரல் ஸ்டேட்டா இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்தா எப்படி இப்படி யோஜனை பண்றதே இல்ல மனுஷன். நம்ம பாட்டுக்கு வேதாந்த கிளாஸுக்கு வர பதிகம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது பாட்டுக்கு போயிட்டு முடிச்சுட்டா இங்க போனோம் அங்க போனோம் அது பண்ணணும் இது பண்ணணும். ராத்திரி இதனால ஒண்ணும் பண்ண முடியலன்னா படுத்துக்க வேண்டியது, படுத்துங்க சந்தோஷமா இருக்கு. அடுத்த நாள் காலமே திருப்பியும் இப்படி சில வருஷங்கள், தினங்கள், வாரங்கள், மாசங்கள், ருத்துக்கள், அயன்கள், வர்த்தவங்கள், சமர்த்தவங்கள், இது ஏன் வருதுன்னு யோசனை பண்ணிடா, ஏன் யோசனை பண்ணல? எல்லோருக்கும் வருது, யாரும் கேட்கல, நானும் கேட்கிறேன். என்ன சுவாமி தினந்தோறும் நம்ம அனுபவிக்கிறோமே, பாட்டி பார்த்து செஞ்சுக்க வேண்டாமா? இது ஏன்டா ஒருத்தருக்கு அவர் இதை விசாரிக்கிறார். ஏன்டா இந்த உலகத்துல சம்சாரத்துல இருந்து அவருக்கு ஒரு வைராக்கியம் என்ன, மறுபடியும் மறுபடியும் இப்படியே கஷ்டத்தால் வருஷம் எடுக்காது, வெடிக்காலம் இருக்கா இல்லையா மாட்டோம் அப்படின்னு நினைச்ச. இந்த சம்சாரத்துல அப்புறம் சம்சாரம்னா என்னன்னு யூஸ் பண்ண அலைச்சலுங்கிறது தீர்மானமா. இந்த அலைச்சல் வந்து நமக்கு வெடிப்பு உண்டா மோட்டம் உண்டா அப்படின்னு அப்புறம் நினைச்சேன். இந்த அலை இருந்தாலும் எங்கே சார் தூங்குற பாருங்களா, புரிய முடிச்சுக்கிறது அலைகள். இந்த முழுப்பானது மனுஷனுக்கு எப்படி வந்தது, தூங்க மனுஷனுக்கு எப்படி வந்தது, இதுக்கு என்ன காரணம் இப்படின்னு யோஜனை பண்ண தொடங்கிட்டேன். உடனே யோஜனை பண்ணா கிடைக்கிறதோ தூக்கம்ங்கிறது எப்படி வருதுன்னே தெரியல, தூக்கத்துல என்ன ஆகுதுன்னு தெரியல. நம்ம என்னதான் பண்றோம், கண்ணை மூடிட்டு சிறுநாள் இருந்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. சில நாள் கண்ணை திறந்துல புத்தகத்தை படிக்கணும்னு பாக்குறோம், ஆட்டோமேட்டிக்கா கண்ணை தானா கண்ணை சொக்கி தூங்கிட்டோம். ரொம்ப கண்ட்ரோல்ல இல்ல. அது எப்படி வருது என்ன இப்படி யோசனை பண்ணி இதுக்கு சமாதானம் அவனுக்கு தெரியல. கேட்டு கேட்டு பார்த்தா மற்றவர்கள் வேற விஷயமே இல்லையோ உமக்கு பேசுறது போயிட்டு வரோம், யாரும் இனமத்து பேசுறது அவனுக்கு காத்துல போட்டு ப்ராப்ளத்துக்கு அதுல இருக்கிறது இந்த தூக்கம் உலக வேற வேலை இல்லையா. அப்ப குரு வந்து கேட்டார், அவர் வேலை இல்லையா கேட்காரு, ஏதோ கேட்கணும்னு குரு வந்து கேட்டார். அவர் பதில், அந்த குரு கேட்கிற எப்படி இருந்தா இதுல என்ன விவகாரம், உனக்கும் அனுபவம் என்ன அனுபவம் இருக்க, முடிச்சுட்டா கவலை, தூங்கினா கவலை இல்லை, அதோட இருக்க வேண்டியது. தூக்கம் எப்படி வந்து முடிப்பு எப்படி வந்து ஏன் இப்படி வந்து, அதோட மட்டும் இல்ல இதுதான் நிலையா இல்ல இது வேற ஏதாவது ஒரு கோர்ஸ்னால வருது. சாதாரணமா இதுதான் வச்சிருக்கேன், அதை மாற்ற முடியாது. சுபாவமா இருந்தால் மாற்ற முடியாது. நெருப்புக்கு சுடுத்தன்மை சுபாவம், அதை என்னைக்காவது மாற்றி நெருப்பை சின்னதான் பண்ணலாம்னு நினைக்க முடியுமா உங்களால? முடியாது. தாகத்தை சமைக்கிற சுபாவம் தீர்த்தம். தீர்த்தம் சாப்பிட்டா நிச்சயமா தாகம் குறைகிறது. மாற்ற முடியுமா? முடியும். இப்படி எது எதனுடைய நேச்சுரல் ஸ்டேட்டோ அது மாற்ற முடியாது. நமக்கு இந்த தூக்கம் என்கிறதோ முழிப்பு என்கிறதோ முழிப்புல கஷ்டப்படணும் என்கிறதோ நேச்சுரல் ஸ்டேட்டா இருக்குமே அது மாற்ற முடியாது. ஏதோ ஒரு காரணத்தினால வரதுன்னு நீங்க சொன்னிடையா, அப்ப அந்த காரணம் என்ன, அதுக்கு நான் ஏதாவது ரெமெடி பண்ண முடியுமா? தலைவலி வருது, என்ன பண்றது, எதனால வந்துருக்குன்னு பாருனா, ஓ தலைவலி கைரஸ் சார், நான் டாக்டருக்கு போனா வரணும். இது தலைவலிக்கிறது சுபாவம்னு நினைச்சுக்காம வச்சுருவேன், அப்படித்தான் இருக்கும். அப்படி மறந்து போக்கு நமக்கெல்லாம். துன்பம் எது வந்தாலும் அதோடதான் அப்படின்னு சில பேர் போயிட்டே இருக்காரு. ஆனா சில பேர் என்ன பண்றா, இந்த துன்பம் எனக்கு மட்டும்தானே வருது, இன்னொருத்தருக்கு இந்த துன்பம் வரலையே அவையதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவளுடைய துன்பம் விட என்னுடைய துன்பம் எப்பொழுதும் ஜாஸ்தியாவே இருக்கு, ஏன் இப்படி அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்றான். அப்ப தெரியாது இது ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னாலதான் நமக்கு வருது, நேச்சுரல் ஸ்டேட் இல்லை, வேற ஏதோ ஒரு காரணத்தினால வருது.
இன்னொரு காரணத்தினால வந்திருக்கமையானால் அந்த காரணம் என்ன என்று அறிந்து கொண்டு அக்காரணத்துக்கு நான் பரிகாரம் செய்வேனே ஆனால் எனக்கு இந்த துன்பம் இல்லாம போயிடுமே. தூங்கும் நிலையில எப்படி எனக்கு துன்பம் இல்லையோ அதே போல முடிச்சுக்கிற நிலையில துன்பம் இல்லையே வச்சுங்களேன். இல்ல அதுதான் நான் பண்ணிவிட்டேன்னு வச்சுங்களேன். அப்ப இருக்கு நான் வயசாகட்டும் தேவைன்னா இருப்பேன் என்ன ஆகட்டும் துன்பமே கிடையாது சார் அப்படின்னு நான் பண்ணிட்டேன்னா இதுதான் மனிதன் பிறந்தங்கிலிருந்து அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் கற்றுக்காக ஏன் கற்றுக்காக வேதாந்த வார்த்தைதான் தெரியும். வெறும் டைம் கிளாஸா தெரியாது. அவன் முயற்சி பண்ணிட்டே இருக்கான், ஒட்டிட்டே இருக்கான். இந்த ஜலம் இருக்கு பாருங்க, டேம் கட்டினா ஜலம் சும்மா இருக்காது, இந்த டேம் ஊட்டிட்டே இருக்கு. அதுக்கு தெரியும் ஒரு 100 வருஷம் மட்டும் என்னைக்காவது ஒரு நாள் டேம் வச்சுக்கோ அன்னைக்கு ஓடி போயிடும். அது விவகாரம் என்ன, அதே மாதிரி தான் நாமும் மனுஷாலும் ஏதாவது வழி உண்டா தேடிட்டே இருப்போம். அந்த தேடுறது கூட தெரியாம தேடிட்டு இருப்போம். இதை இந்த வேதாத்தியானம் வைராக்கியத்தை அடைந்து இதனால இது பொறுக்க முடியலையே எனக்கு இதுக்கு வழி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவன் குருவிட்ட போய் கேட்கிறான். அந்த குருவிட்ட கேட்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்தது பார்த்தீங்களா, குருவை பார்க்கறதோ குருவை கேட்கணும்னு நினைக்கிறதோ இந்த எண்ணம் வரதோ அதுவே ஜன்மாந்தத்தை கொடுக்கும். அதான் நிர்வீனா வைராக்கியம் வந்தது. மறுபடியும் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். நிறைய காசு சம்பாதிப்போம், நிறைய புகழ் சம்பாதிப்போம், நிறைய பதவி சந்திப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு தானே நமக்கு வைராக்கியம் வரல. வைராக்கியம் வந்ததுன்னு சரி இதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு சீரியஸ் பண்ணி குருவிட்ட போற. அந்த குருவிட்ட போறதுன்னு கேட்கிறார். எப்படி கேட்கிறார், இந்த ஜாகிரத நிலையில சுத்தத்தை அனுபவிக்கிறேன், சொப்ன நிலையில் இது தூங்குற நிலையில துன்பம் இல்லை, இந்த ரெண்டும் நேச்சுரல் ஸ்டேட் தானா இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்துக்கு மேல வருதா இருந்தால் அந்த காரணம் என்ன, அந்த காரணத்தை நோக்கிக் கொள்வதற்கு ஏதாவது வழி உண்டா கேட்கிறார். இப்ப அந்த குரு அதுக்கு சுகமாதீனம் பிராமணம் ஆனந்தமா உட்கார்ந்துட்டு இருக்க, ஒரு கவலையும் இருக்கா போல தெரியல. இந்த வேதாந்திக்கு எப்படி கவலை இல்லாம இருக்க, பிரம்மனிடம் ஏன் சார் கவலை இல்லைன்னு பிரம்மத்திலேயே இருக்க. சாதாரணமாக மனுஷன் சரீரத்தில் இருக்கும், நாமெல்லாம் இங்கிட்ட நவத்வாரே புதே தேகி ஒன்னும் பண்ணாம இந்த சரீரத்து என்ன நைவதிஷ்டன் காரியம் ஒன்றும் பண்றதும் இல்லை, ஒன்றும் பண்ண வைக்காமலும் இல்லை, அப்படியே சரீரத்துக்குள்ள இருக்கா. ஆனா கேட்டேன்னா நீங்க எங்க கேட்டு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல வச்சேன் அந்த இடத்துல வச்சேன் எங்களை ரெசிஸ்டர் சார்ந்து கொடுத்தோம் நீங்க அங்க இருக்கிற போல. ஆனா பக்தோடு நீங்க வீட்லயா இருக்கு, உங்க உடல்ல இருக்கு, உங்க உடலை விட்டு எங்கேயாவது போயிருக்கணும். ஏன் சார் சொந்தமா கேட்டு உடல் விட்டு நான் இங்கே போவேன் இல்லை. ஆனா நிஜம் எங்க என்ன, இந்த நான் நீங்க சொல்லிட்டு இருக்கல, இந்த நான் எங்க இருக்கேன் என்னைக்காவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? நான் வரேன், நான் போறேன், நான் உட்காரேன், நான் படுக்கிறேன், நான் பணம் சம்பாதிக்கிறேன், ஏதோ நான் சொல்லிட்டே இருக்கேன். இந்த நான் எங்கேதான் இருக்கேன், எஜ்ஜான் உடம்புக்குள்ள இருக்கேன். எஜ்ஜான்ங்கிறது கூட வேதாந்த கிளாஸ் பார்த்தாதான் தெரியும். யார் எழுதி பார்த்தா அவங்க 6 feet 2 inches அப்படிதான் சொல்றாங்க. எத்தனை ஜான் அவாவா கையால எட்டி பார்த்துட்டு எட்டி பார்ப்பாங்க. பாதத்துல இருந்து பார்த்தா 8 ஜான் கரெக்டா கைக்கும் அவளுக்கு தெரியும். எஜ்ஜான் உடம்பு இருக்கே இதுக்குள்ளதான் நான் எனக்கூடியதான தோற்றம். அதை விட்டு வெளியில நான் வரணும். வெளியில இருக்கிற பொருளுக்கெல்லாம் என்ன சொல்றேன், இதுங்கிற இதுக்குள்ள இருந்தா காலம், இதுக்கு வெளியில இருந்தா இது. இத்தனை பிறகு உலகம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா நான் இது. எனக்கு வெளியில இருக்கக்கூடியதான பொருள்களை எல்லாவற்றையும் இது என்று கூப்பிடுவேன். இது புத்தகம், இது வீடு, இது தவறு, இது மனுஷன், இது பாடு, இப்படிக்கிறோம். எனக்கு வெளியில நான் காணக்கூடியதான பொருள்களை எல்லாம் சொல்வது இது என்று. முதல்ல இதுன்னு அவன் இதுன்னு எதுன்னு கேட்பேன். அதனால இது காரு, இது லைட்டு, இது ஃபேனு, ஏதாவது உள்ள இருக்கிற ஃபேனுன்னு சொல்லலாம். ஆனா சரீரத்துக்குள்ள இருக்கிற அவாவெல்லாம் தன்னை மட்டும் என்ன சொல்றாங்க, நிச்சயமா இதுன்னு சொல்ல மாட்டான்.
தன்னை யாராவது இதுன்னு சொல்றானோ கிடையாது. தன்னை என்ன நான் சொல்றப்ப ஒரு கர்வம், ஒரு சந்தோஷம். இந்த நான் இருக்க, இந்த நான் சரீரத்துக்குள்ளத்தான் இருக்கு. சரீரம்னு சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா இந்த உடலையே நான் சொல்லுவேன். சில சமயம் சில நான் இருந்தேன், சில சமயத்தில் இருந்தேன். ஏன் சார் அப்படி? இந்த கண்ணு, இந்த மூக்கு, இந்த கைதான் வலிக்கிறது, இந்த காலில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, இந்த தலையெல்லாம் வலிக்கிறது, இந்த வயர்தான், இதெல்லாம் இது இதுங்கிற. அப்ப நான் யார் சார்? உடல் நான் இல்ல. ஆனா இந்த உடலுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு தெரியல. எத்தனை பார்த்தாலும் நானும் எங்கேயும் எத்தனை விழலையே. ஆனா அந்த நானுங்கிறது எங்க சார் வருது? இந்த உடலுக்குள்ள வருது. அது எங்கிருந்து வருது? தேடுங்கிற கவனம் தேடிதான் கிடைக்கல, அவருக்கு கிடைச்சது. தேடு போக்குறாரு. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், உடலுக்கு வெளியில இல்ல, உடலுக்குள்ள மட்டும்தான் நானும் தெரியாது. உடல் சில சமயத்தில் நானுங்கிறேன், நான் வந்தார், நான் ஏழமானவன், நான் வெளுப்பா இருக்கேன், நான் பழகாரம். நான் சில சமயத்துல உடலை குடிக்கிறது. ஆனா நிச்சயமா யோசனை பண்ணி பார்த்தேன்னா உடலுக்குள்ளதான் இருக்கேன். நான் வெளியில இருக்கிறதெல்லாம் எதுன்னா எப்பவுமே நான் இதுங்கிறேன். இது பாத்திரம், இது சாம்பார், இது வேற ஏதோ ஒண்ணு, இதுதான் சொல்றேன். வெளியில எது இருந்தாலும் இது. உலகத்தை நீங்க எப்படி ரெண்டா படிக்கலாம்? ஆமிதம், நான் இது, நானும் இதுவும் சேர்த்தேனால் உலகம்லாம் வந்தாச்சுங்க. நான் இது, நான் தான் சரீரத்துக்குள்ள, இதுல சரீரத்துல இருந்து எவர்த்தையும் இது வாழும். அவ்வளவுதான். சுலபமா நீங்க உலக இவ்வளவு பதார்த்தம் இருக்கு, எத்தனை புஷ்பம், எத்தனை பழம், எத்தனை ஆரம்பங்கள எல்லாத்தையும் சிம்பிளா ரெண்டாவது எல்லாம் நான் என்று இது. நான் இது இந்த ரெண்டு இதோடு போறைய இன்னொன்னு ஒரு சம்பந்தத்தை தெரிஞ்சு வச்சிருக்கோம். என்னன்னா இது எனது, இது உங்களுக்கு இல்லை. மமேதம் இங்கதான் மாட்டிக்கிறது. எனக்கு எனக்குத்தான் இன்னொருத்தருக்கு இல்லை. மனுஷனுக்கு இருக்கிற அறிவானது, உலகமானது நான் என்ற ஒண்ணு, இது என்ற ஒண்ணு. அந்த இதுங்கிறதெல்லாம் நான் எனக்கே சேர்த்துக்கணும். எனக்கு பிடிச்சதெல்லாம் நல்லதெல்லாம் எனக்கு சேர்த்துக்கணும். இங்கதான் ப்ராப்ளம். கவலை என்ன இல்லை சார், கவலை. கவலை என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு பிடித்ததான பொருள் எனக்கே வரணும். எனக்கு பிடித்தது இன்னொருத்தருக்கு இருக்கப்படாது. எனக்கு பிடிக்காது இன்னொருத்தருக்கு போகட்டும். எல்லாம் நல்லவன் கெட்டவன் அப்புறம் இருக்கட்டும். இதனால ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணமும் என்ன சிம்பிளிஃபை பண்ணி, ஓவர் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தேன்னா விஷயம் உள்ளது. அப்ப என்ன? உலகமானது ஆவிதம் சூத்திர பாஷ்யத்துல, அத்தியாச பாஷ்யத்துல ஆச்சாரியார் ஜிகினிக்கு அங்கே சொல்ல. இப்ப கவலைன்னு என்னங்க? கவலைன்னா என்னது தெரியாது சார். நீங்க பாருங்க, ஆனந்தமா இருக்கு. உங்களுக்கு ஏது கவலை தெரியும்? கவலை பரவாயில்லைன்னா கவலை தெரியும். இதுதான் நீ பண்றேன். அவ கவலைன்னா இன்னும் சொல்லுங்களேன். அது சொல்ல முடியாது. சொல்ல கேட்க மாட்டேங்கிறான். அப்பா நம்மள அலர்றா. இந்த ஜெனரேஷன் மட்டும் நடுவுல மாட்டிட்டு என்ன பண்றது பாருங்க. நம்ம மாமியாரோ நம்மள ஒரே படுத்துறா, நம்ம மாட்டு பொண்ணும் நம்மள படுத்துறா. இந்த நடுவு ஒரு ஜெனரேஷன் மாட்டிக்கிறதுல இந்த வேலையும் போல கையெழு உத்தியோகத்துல பார்த்தா பெரிய ஆபத்துல இருக்கான் பார்த்தீங்களா, அவன் எல்லாரையும் அலர்றான். நீங்க சொல்ல கேட்க மாட்டேங்கிறான். நீங்க மாட்டிட்டு இருக்கு. எங்கேயுமே மிடில் கிளாஸ் அதான் மிடில் தான். ரொம்ப பணக்காரன் ஒரு கவலையும் கிடையாது. வேலை ஏறிட்டா, ஏறிட்டா கவலையும் கிடையாது. ஏறினா ஏறட்டா நமக்கு காசு வருது. போர் பிளாட்டால இருக்க பார்த்தீங்களா, அவருக்கு இதை பத்தி கவலையே இல்லை. உங்களுக்கு பேப்பர் பார்த்தானா, இன்ட்ரெஸ்ட் பார்த்தாரா ஒன்றும் கிடையாது. ஏதோ இருந்தாலும் நடுவில் இருக்கிற பார்த்தீங்களா, இந்த பக்கம் முடியல, அந்த பக்கம் முடியல, பசங்களுக்கு ரெண்டு பக்கம் அடிமாச்சு. மிடில் கிளாஸ் கஷ்டப்பட்டா இதெல்லாம் மிடில் கிளாஸ். ஏன்னா நம்ம பிரம்மஜானியே ஆல ஒரே விதமாக ஒண்ணுமே தெரியாம இல்ல. அப்பப்ப வேதாந்த கிளாஸுக்கு வரோம். இது எல்லா விவகாரம் நீங்க சொல்றது நல்லா சுமைக்கிறது. ஆனா என்னன்னா அனுஷ்டானத்துக்கு வரோம். இது மிடில் கிளாஸ் தானே. அதனாலதான் அவன் வந்து கேட்கறான்,
ஆச்சாரியர் வந்து தீர்த்தமா இருக்கல உங்க முகத்துல அந்த புத்திருப்பு இருக்கே ஒரு நிம்மதி காணப்படுறது ஏன் பிரம்மனிட்டம் ஒரு குருவானவன் எப்படி இருக்கணும் சொல்றார். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிட்டம் ஸ்ரோத்ரியம் தத்தோதித்தே வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் என்ன வாசிட்டு அது வாசிட்டு அப்படியே புத்தகத்துல ப்ரொஃபசர் மாதிரி இருக்க விடாது. இந்த அனுஷ்டானம் தினந்தோறும் அந்த அனுஷ்டானத்துல இருக்க பார்த்தீங்களா அந்த அனுஷ்டானம்லாம் ஒரு ஆனந்தம் இருக்கு. தந்தவாளுக்கெல்லாம் அவ எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய நிலையில இருக்க ஒரு சாந்தமா இருந்திருக்க டக்குன்னு கோச்சுக்கிறதோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லாம இருக்க. அப்படிப்பட்டதான இந்த பிரம்மனிட்டன கச்சித் பிரம்மச்சாரி ஜன்ம மரண ரட்சணா சம்சாரா நிர்விண்ணார் பிறவியேற்பு இப்படி எத்தனை நாள் அலையிறது பார்த்தோம். பழந்தண்ணில இருந்து கடைசி வரைக்கும் பழந்தண்ணி என்னைக்கு பிறந்தானோ அன்னில இருந்து கவலை ஆரம்பிச்சது. ஜன்ம மிருத்யு ஜரா துக்க தோஷானுதர்சனம் பகவத்கீதை. ஜன்ம மிருத்ய ஜரா வியாதி துக்க தோஷானு ஜன்மா அங்கிருந்து ஆரம்பிச்சது ப்ராப்ளம். என்னங்க அழுதுட்டே பிறக்கிறது. அழுதற்கு பிறந்து அழுதானே ஆண் குழந்தை, அழுதுட்டே பிறந்தா பெண் குழந்தை. எனக்கு தெரியாது, நான் அவ்வளவுதான். என்ன வியாபாரம் அழுது அப்படி அழுதுட்டே அன்னைக்கு ஆரம்பிச்சது. சில பேர் மூக்கால் அழகா, சில பேர் அதுவும் அழகா. இப்படியே அழகு ஜன்ம துக்கா. அதுக்கு பிறகு என்னென்ன இப்படி பாடத்துக்குள்ள கேள்வி வந்துருது. முத்து வலிக்கிறது, நாளைக்கு ஏற முடியல, விட்டு இருக்காது பாக்குறோம். செகண்ட் ஃப்ளோர்னா கஷ்டமா இருக்குமே, கிரவுண்ட் ஃப்ளோரா இருந்தா பரவாயில்ல. இங்க என்ன ஆரம்பிக்கணும், ஒரு 40 பழைய நாள்ல 40 இப்ப 25லயே ஆரம்பிக்கிறது. மனுஷியாளுக்கு வர வர இது என்ன கிழக்கணம் வந்துருக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கு. கிழக்கணம் வர வேண்டாம், வியாதி ஏதோ தலையில இருந்து ஆரம்பிச்சு கால்வரி வரைக்கும் எல்லாம் வந்துட்டே இருக்கு. அப்பப்ப விசிட் பண்ணிட்டே இருக்கணும். இப்படி பார்த்துட்டே இருக்க. இதனால என்ன ஒரு மனுஷனுக்கு ஒரு விரக்தி விட்டு வாக்கியம் என்ன இப்படி பண்றது அது பண்ணிட்டு என்ன சில விஷயத்துக்கு அவர் டாக்டராக வேற இவன் தான் எல்லாருக்கும் பத்தி சொல்ற. அவருக்கே வழியில என்ன பண்றது, தூக்கம் வரலன்னு டாக்டர் கேட்டா எனக்கு தான் வரல, தூக்கம் வரலன்னு அடுத்த நாள் வேலை செய்ய முடியல, நானும் தான் வேலை செய்ய முடியும். என்ன பண்ணுவேன், மாத்திரை போடுங்க, போட்டுக்காது அது வழக்கம் ஆயிடும். அப்ப போட்டுட்டாலும் தூக்கம் வராது. இப்பதான் வரல சார் போட்டுல ஒரு நாள் வரலாம், அதுக்கப்புறம் அது வழக்கம் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த மாத்திரையும் வேலை செய்யாது, ஒன்றும் பண்ண முடியாது. போட்டுட்டாலும் போட்டுக்காத போடலாம், அது வரலன்னா அதை நிச்சயம் என்ன பண்றது. இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இது யோஜனை பண்ணி என்னது, இந்த யோஜனை பண்ணி நிர்விண்ணார் முகிழ்விண்ணா முற்றோ தைராகியத்தை இந்த உதாரணம் இப்படித்தான் அப்படின்னு தீர்மானமாய் என்ன இருந்தாலும் ஒரு ஆச்சார இடத்துல போய் எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கலாம். அது எப்படி பண்ணா நமஸ்காரம் பண்ணி அதே பகவோ பிரம்மகிதே அப்படின்னு கொடுப்பா அப்படின்னு மரியாதைய நமஸ்காரத்தை கேட்கணும். அது கேட்டா என்ன பகவன் கதலாம் சந்தாரா மோட்சே, இந்த தொல்லையில இருந்து நான் எப்படி வெளியில வருவேன். சரீரேந்திரிய விஷய வேதனாவான், சரீரம் இந்திரியம் விஷயம். எனக்கும் இவ்வுலகத்தும் கனெக்ஷன் எப்படி சார், புலன்கள்னா நான் உள்ள இருக்கேன், பொருள் வெளியில இருக்கு. அந்த பொருளை பார்க்கறதுக்கு எனக்கு நடுவில் எது ஹெல்ப் பண்றது, கண்ணு. நல்ல பொருள் பார்த்தா சிரிக்கிறது, பிடிக்காத பொருளை பார்த்தா கவலைப்படும். அந்த இடத்துல ஓடி போகணும்னு பாக்கிறேன்னு பெட்ரோலுக்கு பணத்துக்கு போறேன், ஒரு 3 நல்ல பாம்பு இருக்கு, அது நாளை காரணம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு போற படத்துக்கு அது பேர் என்ன பண்றது, கடல் ஏறாத அப்படின்னு. இது அது கடல் ஏறுதா ஏறாத யாருமே தெரியும். இது ஏற பாம்பா இருந்தா நான் என்ன பண்றது,
தூங்குவிடம் உங்க கண்ணால் அதை பார்த்தது அதை பார்க்காம இருந்தா நல்லா தூங்கி விட்டுருவள். எப்ப பார்த்தீங்களோ அப்ப எதுனா உமக்கும் அப்பொருளுக்கும் நடுவுல இந்த கண்ணு எனக்கூடியதான புலன் வேலை செய்யலையானால் பயம் உண்டாது, துன்பம் உண்டாது. வேலை செய்யலைன்னா இல்லை. அதே மாதிரியே நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு ஸ்வீட், ஏதோ ஒரு ஸ்வீட் அதை இங்க வச்சிருந்து என்ன ஜமனு அப்பா என்ன புண்ணியமோ காரு கொடுத்தா எங்க இருந்து வந்தது அது ஏதோ வந்ததுன்னு சொன்னத என்ன நீ ஜாவணி என்ன காரு வச்சிருக்கேன், இது கல்யாணமா இத்தனை வருஷம் ஆகுது, இதுல உமக்காக வச்சிருக்கல என்ன 3 கொடுத்தா 2000 எனக்கு ஒரு ஆஃப் இப்ப என்ன பண்றது? உமக்கு அதை பிடிச்ச பொருள் அதை பார்த்ததுமே உமக்கு என்ன ஒரு சந்தோஷம் வருது. பொருளும் எனக்கும் நடுவுல சேர்த்து வைக்கிறதுன்னா உடல். அதான் சரீர இந்திரிய விஷய வேதனாவா. வேதனானா தமிழ்ல வேதனைன்னு துன்பம் அர்த்தம், சம்ஸ்கிருதத்துல வேதனை இன்பம் துன்பம் ரெண்டும் எப்படி இருக்கு அர்த்தம். வேதனாவான் ஜாகரிலே துக்கம் அனுபவாமி. முடிச்சுட்டு டென்ஷன் தான் சார். இப்ப முடிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அங்கே போகணும், இங்கே போகணும். இல்ல ஒரு நாளைக்கு ஒண்ணு வரலையே மலையர்களையில மோனியே ஆகே கஷ்டப்படணும். வந்த அன்னைக்கு என்னால எல்லாருக்கும் சப்ளை பண்ண முடியலையே, அவங்க அன்னைக்கு அந்த கஷ்டம் வராத அன்னைக்கு கஷ்டம். காலையில் உட்கார்ந்து இருக்கார், நாங்க ஒரு 10-11 மணி வரைக்கும் ஒரு டெலிபோன் காலம் வரல. நம்ம டெலிபோன் காலம் வச்சுள்ள பாக்குற வேலை செய்யறதா இல்லையா, ஒதுக்கிட்டு ஒன்று இருக்குதா ரைட்டு, ஏன் எனக்கு வரல டெலிபோன் டெலிபோன் பண்ணிக்கிட்டேன். என்ன சார் இந்த லைன் வாங்கியா ஒழுங்காதான் இருக்கேன் சார். ஆனா நம்ம கவனிக்கலைன்னாலும் கஷ்டம். இல்ல வெறுமன டெலிபோன் வந்துட்டு ஜபம் பண்ண விடாம டெலிபோன் பண்ணலாம் சார். அவனுக்கு என்ன தெரியும் ஜபம் பண்றேன். மனுஷனுடைய கவலை அப்படின்னா இருந்தாலும் கவலை, இல்லை இருந்தாலும் கவலை. அதான் பாருங்க, இன்னைக்கு ஒரு வேலை இல்லைன்னா இப்படி ஆயிடுச்சுன்னா என் குழந்தை எப்படி நான் சம்பாதிக்க வேண்டாமா அப்படின்னு கவலைப்பட்டோம். ரொம்ப ஒண்ணுன்னா ஒரே நாள் இருக்கு இப்படி வந்தா எப்படி சார் யாருக்கு சமாதானம் சொல்றது கவலைப்பட்டோம். முடிச்சிட்ட நிலை முடிக்கிற நிலை முழுக்க கவலை தான் எல்லோருக்கும். அவருக்கு தகுந்த மாதிரி அவருக்கு மேலே கவலை தான். துக்கம் அனுபவாமி. சரி, இந்த சொந்தக்கான அவங்க கேட்டு போதும்னு படுத்துட்டோம்னா அன்னைக்கு ஒரு கணம் வருது, ஒரு சொப்பனம் வருது, அந்த சொப்பனம் எப்படி இல்லை, இதே மாதிரி வேற கவலை வருது, இதே கவலை வரல, இதே மாதிரி வேற கவலை வருது. அப்படி அனுபவாமி அதோட மறுபடியும் மறுபடியும் தூக்கம் வருது. தூக்கம் வந்து என்ன இது அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிறது, மறுபடியும் முடிச்சுக்கிறேன், மறுபடியும் துன்பத்தை இருக்கு. இந்த மனுஷனுக்கு தூக்கமே இல்லைன்னு வச்சுக்கிறேன், வெறும் துன்பம் தான். பலதனிலிருந்து துன்பம் ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள கையில முடிச்சு பிராண விட்டுரும். என்ன வளர்ச்சியே இருந்துட்டே இருக்கேன். ஆனா பகவான் என்ன பண்ணிருக்க, கொஞ்சம் துன்பம், அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்யணும், கொஞ்சம் நிறுத்திட்டான், மறுபடியும் என்ன மறுபடியும் துன்பம், மறுபடியும் விட்டு லைஃப் அது போயிட்டே இருக்கு. துன்பமும் கண்டினியூ ஆயிட்டு ரொம்ப சிரமமா இருக்கு. ஒரே தடவை பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் என்ன விட்டுற போச்சுதான். அப்படி இல்லையே, ஆரம்பிச்சு மனுஷன் பகவான் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு ஒன்னும் புரியல அப்படிங்கிற அப்பப்ப ரெஸ்ட் கொடுத்து மறுபடியும் பண்ணிட்டேன். இதான் என்னுடைய நிலையா, விடுமட்டுமே கிடையாதா, இப்படிதான் நான் இருக்கணுமா, கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கணுமா? அந்நிய இது இருக்கிற சுபாவம் இல்ல. நீங்க எப்பொழுதும் ஆனந்தமா தான் இருப்பேன். ஆனா அப்பப்ப துன்பம் வருது சார், வேற ஏதோ ஒரு காரணத்தினால துன்பம் வருது. அப்படி துன்பம்ங்கிறது உங்க நிலை இல்ல, ஏதோ ஒரு காரணத்தினால வந்துருச்சுங்கிறா. ஏப்பா எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன ஏவா, இதுதான் உங்களுக்கு சுபாவம், வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். நம்ம
மோட்சேஷா மோட்சா ஆசா. இதான் சுபாவம் வந்துன்னா நான் மோட்டத்தை பத்தி கவலையே பட மாட்டேன். சீதாதேவி அசோகவனத்தை உட்கார்ந்துருக்கேன். 10 மாசம் ஆச்சு ராமனை பத்தி யாரும் ஒன்றும் சொல்லல, ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. எப்படி இருக்கு இங்க இருந்து சர்வீஸ் போறதுக்குள்ள 4 நிமிஷம் இருக்காரு. எங்க இருக்கு, அங்கே முறையடா, இங்கே முறையடா. ட்ரெயின் கேட்டுட்டு இவன் பாட்டுக்கு ட்ரெயின் பேட்டர் போற வரைக்கும் கையாடிட்டே இருக்கான். என்ன அதிலே இருக்க கை வலிக்கிற வரைக்கும் ஏன் அவ்வளவு அபிமானமா ஒரு வழிய போயிட்டே திரும்பி வரலையேனோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த அளவுக்கு ஒரு வாரம் பார்த்துட்டு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா அப்பா என்ன பண்ணினா பாரு. அவ போனா ஒரு வாரம் எதாவது போவான். ஒரு வாரத்துக்கு 1 லெட்டர் எழுதி இருக்க மாட்டான். ஏன்னா லெட்டர் போட்டேன்னா அது இங்க வரதுக்குள்ள நீங்களே திரும்பி வந்துருவேல. விவகாரம் கிடையாது. பகவான் மேல வாரம் போயிருக்கானா சௌக்கியமா போய் சேர்ந்துருப்பான், வந்துருவா விவகாரம் முழுக்க. இதுதானே இருந்தது. நம்ம இந்த செல்போனை வச்சுட்டு அத அளவுக்கு தாங்க முடியாத அளவுக்கு டக்கு டக்குன்னு போன் பண்றேன். மேல எது கீழே வந்துருக்கேன், கீழே இறங்கி சேர்த்துட்டேன், பஸ் கடக்கிறது ஏறி விட்டாங்க. அப்புறம் இங்கிருந்து மறுபடியும் பக்கத்துல சீட் கிடைச்சதோ, டிக்கெட் வாங்கி விட்டியோ, அதுக்கப்புறம் இன்னொரு போன். இப்படியே நீங்க ஊருக்கு போறதுக்கு 100 ரூபாய் செலவுன்னா டெலிபோன் சார்ஜ் 150 ரூபாய் ஆச்சு. எப்படி ஏன் அந்த மனசுல ஒரு தாரணை அவன் இதுதான் சுபாவமா வச்சுட்டேன்னா இன்னும் வேலை மோட்சத்தை பத்தி கவலைப்படாதோ. மோட்சம் இல்லை. ஏன் சுபாவத்தை அவர்த்தனை எது இதனுடைய சுபாவமோ அது மாற்ற முடியும். அப்படி இல்லை சார், இது வேற எதனாலயோ வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னா எதனால வந்திருக்கு சொல்லுவா. எதனால வந்திருக்குன்னு தெரிஞ்சதே அதற்கு நான் பரிகாரம் பண்ணுவேன். அதனை நிமித்த பரிகாரே மோட்டோபி நிமித்த போயிட்டா போகும். சீதாதேவி 10 மாசம் சொன்னேன்னு தெரியல, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, தூக்கமும் வர மாட்டேங்கிறதான். அப்புறம் கவலைப்படுறேன். இந்த ஊர்ல யாராவது கொஞ்சம் ஒரு விஷத்தை கொடுப்பானா அப்படியாவது பிராணம் விட்டுக்கிறேன். ஆனா இத்தனை நாள் தோணலையான்னு கேட்டார். இல்ல மனுஷன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா இத்தனை நாள் துன்பம் நாளைக்கு இன்பம் வராதான்னு பாதம் இருக்காங்க. ஏசி வந்தமானந்தம் நரம் வருஷதாதி 100 வருஷம் மனுஷன் வாழலாம் சார். நாளைக்கு நல்ல காலம் பிறக்காதா, நல்ல காலம் பிறக்காதா என்கிற எண்ணத்துலதான் வாங்கிட்டு வாழ்ந்து மனுஷன் பை ஹோம். நிச்சயம் நல்ல காலம் வரும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா துன்பமா இருந்தாலும் அவன் எப்படி வாழ்க்கையை விட்டு இருக்கான், நாளைக்கு நல்ல காலம் வரும். இது வேற ஏதோ ஒரு காரணத்தினால என்னை இடிக்கிறதுன்னா அந்த காரணத்தை நிறுத்திட்டேனேயானால் அப்பொழுது நான் சந்தோஷமா இருக்கலாமே. அதுக்காக சார் கேட்கிறேன் அப்படின்னு குருவை கேட்டேன். குருவா சொல்றேன், குழந்தை இந்த வஸ்தான்னா கண்ணுக்குட்டிக்குதான் வஸ்தான்னு. அந்த கண்ணுக்குட்டி வந்ததுமே இந்த அம்மா பாருங்க பஸ் என்ன பண்ற தெரியுமா, உடம்பு முழுக்க நகை கொடுக்க. ஏன் அதனால அவ்வளவு ஆசை மட்டும் இந்த கண்ணுக்குட்டி மேல அவ்வளவு ஆசை. இப்ப மனுஷருக்கு இல்லையான்னு கேட்காது, அவ்வளவு ஆசை இருக்கு. ஆனா அது போல பண்றது இல்லை. அம்மா யாராவது நக்கிட்டே இருக்காங்க, எந்த இடத்துலயும் கிடையாது. பத்மா அதான் வஸ்தம்னா கண்குட்டி. ஆனா நம்மளும் என்ன வஸ்தா குழந்தாய் அப்படின்னு சொல்றோம். குழந்தைகளுக்கு ரொம்ப இன்பம். எல்லோருக்கும் யார் மேல ரொம்ப பிரியம் சொல்றது, ஆட்டுக்கார மேல பிரியம். ஆட்டுக்காரன் சொல்றேன், ஆட்டுக்காரன் ரொம்ப இஷ்டம். லவ் பண்ணி 10 வருஷம் பண்ணி போயிட்டேன். 6 மாசம் நான் டைவர்ஸ் கவலை பண்ணிட்டேன். ஆனா குழந்தை மேல மட்டும் எப்பவும் போறேன். அம்மாவுக்கு குழந்தை மேல எதிர்க்கிறப்ப வைவா, அது வேற வைவா இருந்தாலும் உள்ளூர நம்ம குழந்தை எனக்குதான எண்ணம் இருக்கும். அதே மாதிரி குருவுக்கு சிஷ்யன் எடுத்த ஒரு வார்த்தை குழந்தை கவலைப்படாத. ஏன்னா நானும் கவலைப்பட்டு வந்தேன்.
இப்பதான் தெரிகிறது. இதை தெரிஞ்ச பிறகுதான் சொல்றேன். அப்ப எனக்கு நல்லா புரியுறது கவலை வேண்டாம். நீ ஒண்ணு நான் சொல்றேன். இது உன்னுடைய சுபாவம் இல்லை. கவலைப்படாத, இதை தாண்டி விடலாம். இந்த சம்சாரத்துல வரக்கூடியதான கவலைகளை, ஏற்ற தாழ்வுகளை, மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பொறாமைய கவலைகளை எல்லாத்தையும் தாண்டி விடலாம். ஏன்னா இது உன்னுடைய நேச்சுரல் ஸ்டேட் இல்ல, அது ஏதோ ஒரு காரணத்தினால வந்து. இது தெரிஞ்சவர் சொல்லணும். கேட்டா அவரும் நானும் அதான் யோசனை பண்ணேன் சார், வேணா விட்டேன் இப்படித்தான் சொல்றாரு தவிர, ஆனா இது கம்பவுண்டா இது உன்னுடைய நேச்சுரல் நிலை இல்லை, உன்னுடைய சுபாவம் இல்லை. உன்னுடைய சுபாவமானது வேறு, கவலைப்படுறது உன்னுடைய சுபாவம் இல்லை. கவலை எதனால வந்திருக்கு அது சொல்றேன். ஜென்மாந்தரத்துல பாவம் பண்ணிருக்காய், அதனால கவலை. அந்த பாவம் போறதுக்கு என்ன பண்ணணும்? பாவம் போறதுக்கு என்ன பண்ணணும் சொல்றேன். அப்படி போறது விவகாரம்னா இது நேச்சுரலா ஆர்டிபிஷியலா, சுபாவமா இல்ல செயற்கையான வந்ததா? இது சுபாவம் இல்லை, ஒரு செயற்கையான வந்தது. அது எதனால வந்ததோ அதை நீக்கி விட்டோம்னா இங்க நினைக்கலாம். இது சொன்னது குருவானவர் டாக்டர் சிஷ்யன் கேட்கிறான். சீக்கிரமா சொல்லுப்பா. 30 வயசு 40 வயசு 80 வயசு இதை பத்தி கவலையே படல. அது அவ்வளவுதான். அதுக்கு என்ன அப்படித்தான் இருக்கும். இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துட்டு இருக்கோம், நமக்கு துன்பம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு நம்ம கவலைப்பட்டுட்டே இருந்தான். வந்தது விஷயம் தெரிஞ்சது ஒரு செகண்ட் சொல்லுப்பா. அது எப்படி பண்றது? இப்படி சீக்கிரம் இப்பவே வேணாம் சொல்லுங்க பார்க்கலாம். எதனால இருக்க துன்பம் வந்தது? வர்த்தகம், துன்பம் போறதுக்கு வழி என்ன? இது வந்தா துன்பம் போகும். அப்ப இது இந்த கவலைப்படுறது என்னுடைய சுபாவம் இல்லையா, துன்பத்தை அடைவது என்னுடைய சுபாவம் இல்லை, அது ஏதோ ஒரு காரணத்தினால வந்தது. அதை எப்படி நான் போக்கணும்னு கேட்டேன். அதோட இல்ல, அப்ப நான் எப்படி இருக்கணும்? எது என்னுடைய உண்மையான சுபாவம்? அது சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த வரக்கூடியதான துன்பமானது எதனால வந்ததோ அது போயிடுதுன்னா அதுக்கப்புறம் என்னடா? அதுக்கப்புறம் நான் சௌக்கியமா இருக்கணும் இல்லையா? அந்த நிலை என்னது அது சொல்லுங்கோ. அது வேணும். ஏன்னா அது இதை விட மோசமா இருக்கு. இப்படி இருக்கு, ஆனா இதை விட மோசமா இருக்குன்னா அப்ப பழைய நிலையே தேவையில்லாமே அப்படின்னு நம்ம அப்படித்தானே விவகாரம். சின்ன வயசுல எல்கேஜி அப்படி வாழ்க்கை, வீட்டுல வந்து அம்மா அடிக்கிறார், ஸ்கூலுக்கு போனா டீச்சர், என்ன வாழ்க்கை அப்படியா? அப்படி ஸ்கூல் வரைக்கும் வந்தது. அப்புறம் யாரோ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, காலேஜுக்கு பண்ண இந்த சமஸ்டருக்கு மூட்டையெல்லாம் சமைக்க வேண்டாம், ஒரு ரஃபர் புக் எடுத்துட்டா போறோம். அவர் பாட்டுக்கு சொல்வா, அவன் நல்லா முடியும், விவகாரமே கிடையாது, யாரும் ஒன்றும் கேட்க மாட்டார். விட்டு காலேஜுக்கு போனா பரவாயில்ல அப்படின்னு. காலேஜுக்கு போனா அங்க ரீடர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்றதுன்னா இவரு ரீடுங்கிறார், அதனால அவர் ரீடர் இருக்கார். அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். இன்னொருத்தர் இருக்கார் ப்ரொஃபசர், அவர் பாட்டுக்கு ஏதோ ப்ரொஃபசர், அவர் பாடிட்டு சொல்றார், புத்தகத்துல இருக்க சொல்ல மாட்டார், அவருக்கு ப்ரொஃபசர்னு பேரு. என்னடாது பரிசையோ பாஸ் பண்ணணும், ஒண்ணுமே நடத்த மாட்டேங்கிறார், நமக்கோ தெரியல, விவகாரம் இல்லைன்னா ஏதோ ஒண்ணு பாஸ் பண்ணிட்டா தேவையில்லை, என்ன விவகாரம் பாஸ் பண்ணிட்டு ஒரு உத்தியோகம் கிடைச்சிருச்சுன்னா போயிட்டு வந்தேன், அப்பாடா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு அங்கே போகணும். அதுக்கப்புறம் உத்தியோகமும் கிடைச்சிடுது. அது ரொம்ப நாளா கஷ்டப்பட்டா கிடைச்சிருது. கிடைச்ச பிறகு கிடைக்கிறதுக்கு கலைஞர் கிடைச்ச பிறகு இது என்னன்னா அவர் சொல்ல கொடுத்த வேலை நமக்கு செய்ய தெரியல, வீட்டுக்கு வந்து ஏன் லேட்டுன்னு கேட்கிறார், விவகாரம் என்ன சரியா இல்லை, அங்கேயும் அவளுக்கு திருப்தி இல்ல, இங்கேயும் திருப்தி இல்ல, அதோட இல்ல விவகாரம் இல்ல, கிடைச்சோ கால் கட்ட போடணும், அம்மா அப்பா என்ன விவகாரமோ தெரியும். ஒரு 4-5 வருஷம் சௌக்கியமா ஏதோ காரணம் பார்த்து இன்டிமெண்டா இருக்கப்படாதோ, பதத்து கால் கட்ட போடணும், பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி, என்ன நம்ம அனுமதிக்கிற துன்பம் அவனாலும் பெற்றணும் சரி. அப்பதான் இவங்க ஒழுங்கா வருவாங்க. இல்லைன்னா இங்கே சுத்திட்டு ஆபீசர் கேட்டாச்சு சொல்றான், கால் கட்ட போட்டா சொல்லியோ அதுக்கப்புறம் என்னடா அவ்வளவுதான் வாழ்க்கை.
இவன் பார்க்கலாம் நமக்கு முதல்ல ஏதோ ஒண்டியா இருந்து இப்ப 2 பேரா இருக்கும். குழந்தை இருந்தா இந்த ப்ராப்ளம் எல்லாம் மறந்து போயிட்டு சார். இந்த குழந்தை முகத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு குழந்தை வேணும்னு நினைச்சான். அந்த குழந்தை அப்புறம் தான் வாய திறந்தான்னா அழுது இங்க போறது அங்க போறது அதை எடுத்து அடுத்த குழந்தை வந்ததுன்னு இந்த குழந்தையும் அந்த குழந்தை விளையாட நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு பார்த்தா அது மகாபிரதா இப்படி வரிசையா வெள்ளாட்டு ஆசகாரிக்கு கட்டோம், எனக்கும் கட்டோம், குழந்தைகளும் கட்டோம், காசு போறல இப்படின்னு பாக்குறது கூட கழுத்தம் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட். இப்படிதான் அவஸ்தாரமாகுது எல்லாம் பஞ்சதசிங்கிற கிரந்தத்துல மனுஷனுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லியிருக்காரு. ஒரு சுழல்ல இன்னொரு சுழல்ல போறான், அந்த சுழல்ல இருந்து இன்னொரு சுழல்ல போறான். இவெல்லாம் கவலையே பண்றதுக்கா இப்படியே இருந்துட்டு இருக்கான். என்ன பண்றது? சுழலுக்குள்ள இருக்கிறவன் மூச்சு தொட்டிட்டே இருக்கு, மூச்சு போட்டுட்டே இருக்கு, என்ன பண்ணிட்டே இருப்பான், சுத்திட்டே இருக்கான், மூச்சு போட்டுறத அப்படின்னு ஒரு நாளைக்கு அந்த கரை இருக்கு, நதி கரை இருக்கு, அந்த கரைக்கு மேல ஒரு கரையில ஒரு மரம், அந்த மரத்துக்கு மேல ஒரு களை, அந்த கரையில உட்கார்ந்து இருக்காரு ஒருத்தர். இத குதிச்சு குதிச்சு எரிச்சு எரிச்சு கவலைப்படுறதோ இந்த பூச்சி சுழலாம் ஆக்கிட்டு எடுத்து அவர் என்ன பண்ண ஒரு இலையை கிளி போட்டார். அவர் இலையை கிளி போட்டதுமே அந்த இலையான இந்த சுழல்ல போடும் விழுந்துருக்கு. இப்ப என்ன பண்ண இந்த பூச்சி மெல்லமா போய் அந்த இலை மேல உட்கார்ந்துருக்கு. இலையும் சுத்தது, இலை மேல இருக்கிற பூச்சியும் சுத்தது, சுத்தமா இல்ல பூ சுத்தம் தான். ஆனா முன்னால என்ன, முன்னால மூச்சு முட்டிட்டு இப்ப பூச்சி சுத்தது அவர் ஏதோ ஒரு மந்திரம் காயத்ரி மந்திரம் கொடுத்தார். அதை வச்சுட்டு ஏதோ ராமராமா வாக்கு வைக்கிறார் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப என்ன இல்ல நமக்கு ஒரு வழி உண்டுன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். நான் துன்பம் இருக்கேன், துன்பம் போறையில சுத்திட்டே இருக்கேன். இப்படி இருக்கிற என்ன பெரிய கட்டை வந்து அந்த கட்டை வந்து என்ன பண்ணி தெரியுமா, அந்த கட்டையின் சூழல்ல விழுந்தது கட்டை போர்ஸா எடுத்தது பாருங்க, இலையோட பூச்சி காலையில காலையில விழுந்தது இலையோட. இப்ப என்ன பண்ணி பூச்சி அந்த இலையை விட்டு கரைக்கு வந்தது. அதே மாதிரி அந்த குருவான் ஏதோ 2 வாக்கு துன்பம் போயிடுதா இல்ல. ஆனா என்னென்ன நான் முன்னுக்கு வரதுக்கு வரலாம்னு ஒரு ஹோப் உண்டு. ஒரு நாளைக்கு புண்ணியத்தினால இது அப்படியே தலையில மேல வந்துட்டு அதுக்கப்புறம் ஆனந்தமா நடக்கிறது. ஆகையால் இந்த நிமித்தம்ங்கிறது எப்ப போகும், இது போச்சுன்னா நான் நிஜமா சௌக்கியமா இருப்பேனோ அப்படிங்கிறது எது எது மாதிரி ரோக நிமித்த நிமித்த உள்ள ரோகி ஸ்வபாவம் பிரபத்தியம். ஒரு வியாதி வந்தது, அந்த வியாதி எதனால வந்ததோ அது சரியா போயிடுது, இப்ப வியாதியும் சரியா போயிடுது. அஜீர்ணமா இருக்கிறத உன்னால சாப்பிட முடியல, வீக்கா போயிட்டு இருக்கா. இப்ப அஜீர்ணத்துக்கு அந்த அஜீர்ணம் போறதுக்கு மருந்து கொடுத்தாச்சு, அஜீர்ணம் போயிடுச்சு, அஜீர்ணம் போறதுமே ஜீர்ணமாச்சு, ஜீர்ணமாச்சுன்னா மறுபடியும் சாப்பிட தொடங்கினா பலம் வந்துருச்சு, மறந்தே போயிடுச்சு, துன்பத்தை மறந்து. அதே விதமா நமக்கு வரக்கூடியதான இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடியதான துன்பங்கள் எதனால் வந்ததோ அது போடுதையா நம்ம சௌக்கியமா இருக்கலாம். ரோக நிமித்த நிவர்த்த ரோகத்துக்கு காரணமா இருக்கிற காரணம் அழியுமேயானால் ரோகி ஸ்வபாவம் பிரபத்தேயம். ரோகி ஸ்வபாவமா ஆயிட்டார், ஸ்வபாவம் இல்லாத சொத்தம் ஆயிட்டார். இந்த மலையாள தேசத்துல அவர் கேட்பார் சொத்தமோ அப்படின்பார். என்ன சொத்தமா இல்லையோ கேட்கறது சொத்தமோ அப்படின்னு கேட்பார். இல்ல நான் தேவத்தம் அப்படின்னு நான் வந்துருக்கேன். சொத்தம் நிலையிலதான் இல்ல. சொத்தம் எப்படி வேணும், இந்த சரீரத்தை மறந்து ஆத்மாவை நான் என்று நினைச்ச சொத்த நிலை. இந்த சரீரத்தை தான் நாம் நினைச்சிட்டு இருக்கோம். பரவநிலையில இருந்து இது அழகா இருக்கணும், இந்த நகமெல்லாம் அது நீட்டா இருக்கணும், அதுக்கெல்லாம் கை தடிக்கணும்,
தலைமுடி எல்லாம் நீட்டா இருக்கணும் போதும். அது மாதிரி வெள்ள முடியும் உமக்கு என்ன அது வெள்ள முடியும் தெரியக்கூடாது யாருக்கும். அப்படின்னு நினைச்சிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? இந்த விவகாரம் சரீரத்துல அவ்வளவு இன்னொருத்தர் பார்த்தா நன்னா இருக்கணும்னு ஒவ்வொரு தடவும் வீட்டுல இருந்து வெளியில வரப்ப நில கண்ணாடி முன்னால பார்த்துட்டு நம்மள நானே பார்த்து சர்டிபிகேட் பண்ணிட்டு தான் வரேன். போராத வரைக்கும் வண்டியில இருந்துட்டு கூட்டம் ஸ்டார்ட் பண்றாலும் அந்த அது கண்ணாடி அது எதுக்கும் கண்ணாடி இருக்காது. ஒரு தடவை அந்த தலையை வாரிட்டு தான் வெளியில உட்காரும். வீட்டுல இருந்து வீட்டுல தான் தலை வளர்ந்து அதுக்கப்புறம் தலை வாரிட்டு அதை வந்து தட்டிட்டு அது காப்பிட்டு வரக்கூடாதான் தட்டிட்டு வெளியில வர. என்னன்னா நான் நன்னா இருக்கணும் 4 பேர் பார்க்கும் பொழுது என்ன நன்னா இருக்கேன்னு நினைக்கணும்னு பார்க்கறா இல்லையா? இப்ப நீங்க சரீரத்துக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. அதான் சாப்பிடுங்க. நீங்க சரீரத்தனா இருக்கே சொத்தனா இல்ல. சொத்தனா இருக்கணும்னு என்ன இந்த எண்ணங்கள் மாறணும். மாறினா சரியா வரும். இப்படி இருந்துட்டு கேட்டது குருவாதா. அப்பா அவித்யா நிமித்தம் ஏன் கவலைகள் வந்ததுன்னு கேட்டீங்களோ இல்லையோ? கவலைகள் வர்றதுக்கு காரணம் அஜ்ஞானம். எந்த அஜ்ஞானம்? பரம்பொருளை அறியாதது. அதுக்கு ஒரு சிம்பிளா சொல்லிட்டேன். சரி இது ஏன் வந்ததுன்னு சொல்லிட்டு அது எப்படி சார் போகும்? நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. எப்படி போகும்? டாக்டர் சார் பண்ணிருக்கா முதல்ல என்ன கேட்கிறாரு தெரியுமா? சார் வயசு வழியா இருக்கு என்ன சாப்பிட்டு ஆயுர்வேதம் இவன் இந்த டாக்டர் எல்லாம் இப்படி கேட்கக்கூடாது. முதல்ல அவர் தான் சொல்றாரு நானே நீங்களும் குடிச்சு பாக்குறது இல்ல என்ன பண்றதுன்னு என்ன காசே அப்படிங்கிற ஞாபகம் இல்ல சொல்ற சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சொல்ற சொன்ன வைவார என்ன ஏதோ பார்ட்டிக்கு போனேன் ஏதோ சாப்பிட்டேன் அது ஒண்ணு ரொம்ப நல்லா இருக்கு சுவையா இருந்து பொண்ணு போட்டேன் உள்ள இப்பதான் தெரியுது கஷ்டமா இருக்கு. அப்ப என்ன இது அதிகமாக சாப்பிட்டு 1000 வயசு வலிக்கு என்ன பண்ணணும்? இந்த வயசு வலிக்கு தெரியாம இருக்கிறதுக்கு அவர் மருந்து கொடுத்து நமக்கு வலி தெரியக்கூடாது. அவ்வளவுதான் வலி உள்ள இருக்கலாம் தானே போகும். வேற வழி இல்லை. அது மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை செய்யாம படுத்து வந்தேன். பரவாயில்ல கஷ்டம் இருக்கேனே வேலை செய்யாம படுத்தோ அப்படின்னு அப்ப என்ன ஒரு எதனால வந்ததோ அதுக்கு சரி பண்ணு. அதே போலயே நமக்கு வந்த துன்பங்கள்லாம் எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கல. பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதோமையானா நமக்கு இந்த துன்பம் வந்திருக்காது. பரம்பொருளை தெரிஞ்சுக்கல. ஆகையால் அந்த அறியாமையினால துன்பம் வந்தது. அது எப்பதான் போகும்? அறிவினால போகும். அறியாமையினால வந்த துன்பம் அறிவினால்தான் போகும். இருட்டுல பயம் இருக்க இருட்ட போச்சுன்னா பயம் போயிடும். அதே மாதிரி அறியாமையினால வந்த துன்பம் அது போறதுக்கு வித்யா சத்திய நிவர்த்திகா எவ்வளவு சிம்பிளா சொல்லணும். எல்லா மனுஷாளுக்கும் வந்த துன்பம் தன்னுடைய நிலையை அறியாதனால் நான் ஏன் அறியல அப்படின்னு கேட்கப்படலாம். இது அறிஞ்சது தப்பு. தப்பா அறிஞ்சதுனால இப்படி அதனால வித்யா சத்திய நிவர்த்திகா அவித்யாயாம் நிவர்த்தாயாம் இந்த அறியாமை போயிடுச்சுன்னா தன்னிமித்தா பாவா இதுதானே காரணம். காரணம் போச்சு தன்னிமித்தா பாவா மோட்சதே ஜன்ம மரண லட்சணாது. பிறவி இறப்பு பிறவி இறப்பு இதுல இருந்து தப்பு. இந்த பிறவி வந்ததுமே அடுத்த எண்ணுக்கு போகும். அது ஞாபகம் என்னைக்கு டேட் ஆஃப் பர்த் பிறந்ததோ டேட் ஆஃப் பர்த் வந்தது பிளஸ் 100 அவன் அது மேக்சிமம். அதுக்குள்ள ஏதோ ஒரு நாளைக்கு கடைசி மூச்சா இல்ல கடைசிக்கு முன் மூச்சா இதுன்னு யாராவது சொல்றேன். ஆத்தம் பிரச்சுனா அபிபந்தம் பிரச்சுனா எமதம் ராஜா எல்லாருக்கிட்டையும் பிடிச்சிருக்கு. எப்ப எழுப்பான்னு தெரியாது. சத்தியவான் சாவித்திரி கதையில சாவித்திரி அம்மன் இங்க இருக்கா. சத்தியவான் அவருடைய மடியில படுத்துட்டு இருக்க. என்ன விவகாரம்? அங்க இருந்து வந்தார். கையில பாச கயிறு இருக்கார். அதை முடிச்சு இழுத்தார். உள்ள இருக்கக்கூடியதான் கரெக்டா ஒரு அளவுக்கு இருக்கிற பொருட்கள் வெளியில வந்துட்டோம். அகவத்யாயாது பகவத்தம் பதம் சம்பட்டம் புருஷம் சித்தகர்ஷயமோ பலாது அப்படின்னு இதயத்துல இருக்கக்கூடியதான
கட்ட வரல அளவுக்கு இருக்கக்கூடியதான ஒரு புருஷனை வெளியே எழுத்தார். இதுல அவரோட எழுந்து போயிட்டே இருக்கு. நமக்கும் தெரியாது சார் அந்த கட்ட வரல வெள்ளக்க இருக்கிற புருஷன் இருக்காரா போறாரா. அவர் கொஞ்சம் தூரம் போனப்பதான் இவருக்கு ஏன்னா முதல்ல சரீரத்தை தொட்டு பாக்குறா, இன்னும் பூச்சி காத்த இருக்கு, பஞ்சு வச்சு பாக்குறா, தெரிகிறது, ஆடுறது. அதுக்கப்புறம் சரீரத்தை தொட்டு தொட்டு பாக்குறா, உஷ்ணம் இருக்கு, இன்னும் இருக்க இதுதானே டவுட்டா இருக்கு. கால் பார்த்து டாக்டர் அவர் வர்றார், அவர் எங்கேயோ பக்கம் அந்த பக்கம் பாக்குறார், கண்ணுல லைட் போடுறார். கண்ணில் லைட் போடலையா அவருடைய விவகாரம் வந்து கண்ணுல லைட் போடுறார், அப்படி பாக்குறார். அப்புறம் அப்படியே தொட்டு போயிட்டார். கால் சேர்க்கல, காலை போயிட்டார். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுக்குள்ள என்ன ஆச்சுன்னு. அவர் ஒரு 2000 கிலோமீட்டர் போயிருப்பாரு மசாஜ். இது மேல குடிச்சு பிரயோஜனம் இல்லை. ஆனா அந்த சத்தியவன் சாவித்திரி என்ன பண்ண தெரியுமா, இவர் பாகம் போட்டு வெளியில வர காலத்திலேயே குடிச்சுட்டாங்க. என்ன ஆச்சுன்னு இன்னைக்கு ஆமா அவரே எடுத்துட்டு போறேன், அவர் டைம் ஆயிடுச்சு எடுத்துட்டு போறேன், என்ன எடுத்துட்டு போவோம் கூடாதுன்னு சொல்லல, என்னையும் எடுத்துட்டு போங்க அவ்வளவுதான். உனக்கு டைம் இருக்குமா, எனக்கு டைம் அதெல்லாம் கிடையாது. ஏன்டாங்க கல்யாணம் ஆன சந்தர்ப்பத்துல அக்னி பகவான் என்ன சொல்லிருக்க, 2 பேரும் ஒண்ணுன்னு சொல்லிருக்காளோ அவரோட அவர் எங்க எடுத்துட்டு போறோம் நான் வர தயார் சார். அம்மா முடியாது ஏதோ சொல்ல கடைசியில வாக்குவாதம் பண்ணி கிட்ட வேண்டியதான் போயிடுது. வரம் கொடுக்க சொன்ன மாட்டிட்டார், இறந்த வரம் கொடுத்து மாட்டிட்டார். வரம் கொடுத்து தக்கரதம் மாட்டிட்டார், வரம் கொடுத்து தக்கரதம் மாட்டிட்டார். வேண்டிய சொன்னதுல கேட்க வரம் கொடுத்துட்டு யாக்கியவன் மாட்டிட்டார், ஜனங்கள் கேட்ட அதே வந்து வரம் கொடுத்து எமதல் மாட்டிட்டார். என்ன ஆச்சு, இவர் வழியாக எனக்கு 100 குழந்தைகள் பிறக்கணும் சார். வரம் கொடுத்துட்டோம் போ கேட்ட அவர் வழியா நான் கேட்டிருக்கேன், அவரும் அழைச்சிட்டு போறேன், நான் என்ன பண்றது. என்ன மதியை விதியால் விதியை மதியால் வரலா போன போறது வேற வழி இல்லாம அதே போல என்ன மற்ற கேஸ் நம்ம தான் போற வரைக்கும் அவ ஊருக்கு போற வரைக்கும் நீங்க டாக்டரை பிடிச்சிட்டு இருக்கல வரலையே, அது மாதிரி இருக்கா பரவாயில்ல. அதனால என்ன இந்த பிறவிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுல இதுல இருந்து தவிர்த்து கொள்வது இதுதான் அமையும். இந்த காசு போகலையா ஒண்ணுமே கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாளா வந்துடும். மகாலட்சுமி உபாசனை பண்ணுங்க, காசு வந்துடும். சரீரத்துல வியாதி வருது, தன்வந்தரி உபாசனை பண்ணுங்க, சரியா வேணும். படிப்பு வரலைய பாகவாதி மந்திரம் உபாசனை பண்ணுங்க, வந்துடும். இதெல்லாம் இருக்கு. ஆனா மரணத்திலே அமர்ந்த உபாசனை பண்ண சீக்கிரமா இது போயிட்டார். மானத்தை மட்டும் பரவாயில்லை வச்சுக்கிறேன், மறுபடியும் பறக்கணும். போனவங்கெல்லாம் பறந்தாகணும், பிறந்தவங்கெல்லாம் பொய்யாகணும். ஆகையா இதுல இருந்து தப்பிச்சுக்கணும்னா என்ன விவகாரம்னு ஒரே ஒரு வழி திறப்பவனுக்கு என்னதுன்னு ஆத்மாவை அறியணும். இது அறிந்தால் இந்த துன்பம் மட்டும் இல்லை, ஞானியா இருக்கிறவருக்கு விழிப்பு ஸ்வப்னம் தூக்கம் உறக்கம் என வேற்றுமைகள் இல்லை. அவருக்கு ஒரே மாதிரி ஒரே மாதிரி எப்பவும் கண்ண திறந்துட்டே வராதா அப்படி இல்லை. நமக்கு முடிச்சுட்டோம்னா ஒரு டென்ஷன், ஸ்வப்னம் பார்த்தா ஒரு பயம், தூக்கம் வந்தா ஒரு ஆனந்தம், இப்படி இருக்கா இல்லையா. அவனுக்கு 3 நிலையும் ஒரே. சொப்னத்துல பயம் இல்ல, ஜாகிரத்துல டென்ஷன் இல்ல, கவலை இல்ல, தூக்கத்துல அந்த சுத்தம் எது இருக்கோ அந்த 3 நிலையிலையும் இருக்கு. ஆயா இந்த 3 நிலையும் ஒரு நிலையை ஆக்கிட்டாம அந்த நிலைக்கு என்ன பேரு துரியம். மாறும் நிலைகளில் இருந்து மாறாத ஓர் நிலையை பெருகினால் அந்த ஓர் நிலைக்கு தான் துரிய நிலை. அகாரம் மாறி உக்காரமாச்சு, உக்காரம் மாறி பகாரமாச்சு. ஓம்னு சொன்னா எத்தனை காலம் சொன்னாலும் ஓம் தான். கம்மனு ஒரு நாள் கம்மனு ஒரு நாள் ஓமனா ஆமா ஓம் தான் சார். ஓ மா சொல்லிட்டே இருந்தா மாறிட்டே இருக்கா. மாறாத நிலையா ஓம்ங்கிற அந்த சவுண்ட், இந்த ஓமும் போய் பெரு சத்தம் நின்று
அந்த சத்தம் அந்த நாதமாகி அந்த நாதத்திலேயே நாத சன்மனிதம் கங்கரம் அதற்காகத்தான் உங்களுக்கு வந்த கவலைகளுக்கெல்லாம் கவலை நேச்சுரல் கேட்டா இல்ல. இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாக்கலாம். கவலை நேச்சுரல் நமக்கு இல்ல. எதனால வந்தது? ஏதோ ஒரு கவலை தான் ஏதோ ஒன்னால வந்திருக்கு, அப்பப்ப வந்திருக்கு. அது போகுமா? போகும். கவலை எதனால வந்தது? ஆத்மாவை அறியாதனால வந்தது. அப்ப அறியாதனால வந்ததான கவலை எதனால போகும்? அறிவுனால போகும். அறிவு வந்துச்சுன்னா போயிடுமா? அப்ப அறிவு வந்ததுமே இதுல ஒரு கணம் அங்க நிற்காது. இருட்டு வெளிச்சம் வந்ததுமே ஒரு 10,000 வருஷமா இருக்கிறார். இருட்டு வெளிச்ச ஈஸ்டானே வந்தார். அவர் நான் ஒரு வழி பாக்குறேன் அப்படின்னு சொல்லுமா? இருட்டு இமாலயத்துல குகை இருக்கு சார். அந்த குகை கொண்டு சூரியனே பிரகாசிக்கிற யாருமே போகல. இருட்டு இருட்டாகவே இருக்கு. ஒரு நாளைக்கு யாராவது நீங்க போறேன் கையில டாப் டக்குன்னு விட்டு அந்த இருட்டு இருக்குமா போகுமா? இத்தனை வருஷமா இது என்னுடைய வீடு எனக்கு சொந்தம் அப்படின்னு நினைச்சுன்னா அங்கே இருக்குமா? எப்படி இருக்காதோ அதே போல பல பல பிறவைகள்ல நீங்கள துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அந்த குரு தரிசனமாகி அவரதோ அவருடைய வார்த்தை காதார கேட்டோம்னா இப்படியே நீங்க சேரலாம். பார்த்தது இப்படி அவர் சொல்ற அஜானம்ங்கிறேன், அவிஜயங்கள், ஆத்மாவை அறிஞ்சுக்கிறேன். அது என்னது? அவிஜயம்னா என்னது? அறியாம என்னது? நான் பிஎச்டி வச்சிருக்கேனே, என்னென்னமோ படிச்சிருக்கேனே, லோகத்துல யாருக்கும் தெரியாத விஷயங்கள் தான் படிச்சிருக்கேன், உத்தியோகத்துல சேர்ந்து அதுக்கப்புறமும் படிச்சுட்டே இருக்கேனே, எல்லாரோட நான் தான் இருக்கணும்னு இவ்வளவு படிச்சிருந்தாலும் இன்னும் அறியாமைங்கிறல அறியாத குழந்தை. அதனால தாத்தாக்கே 80 வயசு இருக்கும். அவருக்கு குழந்தைங்க செட்டு குறிச்சு ஆயிருக்கும். அவர் சொல்ற மாட்டு கொண்டுட்டார். அம்மிக்கு ஒன்றும் புரியாது, அவன் ஒன்னும் அறிய மாட்டான். இப்ப 60 வயசு அதால இன்னும் அவன் தெரிஞ்சுக்கிறது, எப்பதான் தெரிஞ்சுக்கிறது. ஆனா அந்த தாத்தாக்கு பேசுவாங்க கேட்டீங்கன்னா குழந்தைகள் என்னதான் பார்த்துட்டாலும் என்ன பண்ணுது அது அவனுக்கு தெரியாதா? சொல்லி அவன் கேட்டிருந்தா அவளுக்கு ஒரு சந்தோஷம். அவரோட ஜாலியா வச்சிருக்கான், அவரோட நிறைய சம்பாதிச்சிருக்கார், அவரோடய நல்லா விவகாரம் பண்ணிருக்கேன். இருந்தாலும் அப்பான்னு ஒண்ணு இருந்தது ஒன்றும் தெரியாதுன்னா அது எதுவும் ஏற்படுங்க அப்படிங்கிற அறியாமை என்னது அதை பற்றி கேட்கப்பட இதுக்கு பதில் சொல்லலாம். அடுத்த